வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு சூப்பரான கத்திரிக்காய் தக்காளி தொக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். சாதத்தில் போட்டு பசங்க சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இட்லிக்கெலாம் கூட நீங்கள் தொட்டு சாப்பிடலாம். இட்லி, தோசை, ஊத்தப்பம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாயை எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 2 வெந்தயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், கருவேப்பிலை நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பொடியாக நறுக்குன பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 4 பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்குன வெங்காயம் ஒரு கையளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கால் டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 3 தக்காளி மிக்சியில் அடித்து வச்சுருக்கிறேன். நீங்கள் பொடியாக நறுக்கி சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ தான் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பு நல்லா மீடியத்தில் வச்சுக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தொக்கு மாதிரி வரட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ கத்திரிக்காயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு சின்னதாக நெல்லிக்காய் சைஸுக்கு புளி கரைச்சி புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நல்லா ட்ரை ஆகி வந்துருச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் போல் கடுகு வெந்தயம் பொடிச்ச பொடியை சேர்த்துக்கலாம். அதாவது கடுகு 1 பங்கு எடுத்திங்கன்னா வெந்தயம் 1/4 பங்கு அளவு எடுத்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு மேஷர் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் இதை வச்சு இந்த கத்திரிக்காயெல்லாம் நல்லா மசிச்சு விட்டிங்கன்னா கூட தொக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து மேஷர் எடுத்து மசிச்சு விட்றேன். இப்போ இந்த கத்திரிக்காயெல்லாம் லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா தொக்கு வந்து நல்லாயிருக்கும். சாதத்தில் போட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்லாம். இந்த தக்காளியோடு சேர்த்து இந்த கத்திரிக்காயையும் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்னும் நல்லா பொடியாக கட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே குழஞ்சிரும். அவ்வளோதான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே அடுப்பில் இருக்கட்டும். உப்பு கம்மியாக இருக்குது, உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இட்லி தோசைக்கெலாம் கூட இதை வந்து தொட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், சூப்பரான கத்திரிக்காய் தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.